ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மேஜிக் மிராக்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூன்று முடிச்சு போகும்போது தான் நந்தினி பல தடவை சூர்யா சார்ட்ட குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சூர்யா சார் கொஞ்சம் கூட கேட்கல. இல்லை நந்தினி, நான் குடிக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, குடிக்கிறதால தான் நான் நிம்மதியாக இருக்கேன், எங்கள் அம்மா பண்ணுற கொடுமையில் நான் குடித்தாதான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு நந்தினி எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தாங்க. ஆனால் சூர்யா சார் கொஞ்சம் கூட கேட்கல. அதனால் இன்னைக்கு நம்ம நந்தினியும் குடிச்சிட்டு பயங்கரமாக அலப்பறை காட்டுறாங்க. வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக சூர்யா சார் வந்துட்டு குடிப்பார், டெய்லியும் குடிப்பார். இது நந்தினிக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏன்னா வந்துட்டு குடிக்கிறது ஹெல்த்துக்கு நல்லது இல்லையில்ல, அந்த மாதிரி தான். பல தடவை நம்ம நந்தினி சூர்யா சார்கிட்ட சொல்லி பார்த்தாங்க, இந்த மாதிரி குடிக்காதீங்க சார், குடிக்கிறதுனால உடம்புக்கு பல கெட்டது வரும் அப்படின்னு சொல்லியும் கேட்கவே இல்லை நந்தினி, குடிக்கிறதுனால தான் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன், குடிக்கிறதே எனக்கு ஆறுதல் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் குடிக்க பெரியர்கள் மது பிடிக்கும் அப்படின்னு பல ரீசன்ஸ் சொன்னாலும் குடி கெட்டது தானே. ஏன்னா அது உடலை பாதிக்குது. உடலை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் பல பேரோட குடும்பத்தையும் பாதிக்குது. எத்தனை பிள்ளைங்க அப்பா அம்மா சண்டை போட்டுட்ருக்கதை பார்த்துவோம். இதெல்லாம் குடினால தான். அப்படிப்பட்ட குடியை நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு நந்தினி சொல்ல பார்த்தாங்க. சூர்யா சார் கொஞ்சம் கூட கேட்கல. இன்னைக்கு நம்ம நந்தினியும் குடிச்சிட்டு பயங்கரமாக அலப்பறை கட்டுறாங்க. நந்தினி பயங்கரமாக குடிச்சிட்டு இந்த மாதிரி சூர்யா சார், நீங்கள் மட்டும் தான் குடிப்பீங்க, நானும் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எதுக்கு நந்தினி குடிச்சார், நீங்கள் எதுக்கு சார் குடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு அது ஆறுதல் தருது, அதனால் நான் குடிக்கிறேன், எனக்கும் ஆறுதல் தருது சார், அதனால் குடிக்கிறேன். பொண்ணுங்க எங்கேயாச்சும் குடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் குடிப்பேன் சார், நீங்கள் குடிக்கும்போது நான் குடிக்கக்கூடாதா? பொண்ணுங்க, அது என்ன பொண்ணுங்க பையன், குடி, உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் குடிக்கிறீங்க, அந்த மாதிரி நானும் குடிச்சிருக்கேன் அப்படின்னு பயங்கரமான வாக்குவாதம் போயிட்டுருக்கு. இல்லை நந்தினி, இப்படிலாம் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார், எனக்கு குடிக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு, குடிக்கிறதால தான் எனக்கு ஆறுதல் கிடைக்குது, உங்களுக்கு எப்படி பயங்கர ஆறுதல் கிடைக்குது, எனக்கும் அப்படி தான். உங்கள் அம்மா மட்டும்தான் குடிக்கிறதுனால உங்களுக்கு ஆறுதல் கிடைக்குமா? உங்கள் அம்மா பல தீமைகள் செஞ்சதுனால குடிக்கிறதால ஆறுதல் கிடைக்குது அப்படி சொல்கிறீங்களே, அந்த மாதிரி தான். நீங்கள் நான் போய் சொல்கிறத கேட்கவே இல்லை, ஆனால் நான் குடிக்கிறதால எனக்கு பயங்கர ஆறுதலாக இருக்குது, நான் கண்டிப்பாக குடிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினி சொல்லிகிட்ருக்காங்க. இது சூர்யா சார் கொஞ்சம் கூட பிடிக்கல. நந்தினி, நீ இப்படிலாம் பண்ணவே கூடாது, குடிக்கிறது ரொம்பவே தவறான விஷயம், அது கெட்டது தான், நான் ஒத்துக்கிறேன், இருந்தாலும் அது என் மனசுக்கு ஆறுதல் தருது, அதனால தான் நான் குடிக்கிறேன், எனக்கும் இதுதான் சார் ஆறுதல் தருது, நான் பல தடவை சொல்லி உனக்கு கேட்கவே இல்லை, எனக்கு நீங்கள் முக்கியம், நீங்கள் குடிச்சு கெட்டு போகிறீங்கன்னா நானும் குடிக்கிறேன், சாகுற மாதிரி தான், 2 பேரும் ஒன்றா சாகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நந்தினி சொன்னா கேளு, இப்படிலாம் பண்ணக்கூடாது, முதல்ல அந்த பாட்டிலை குடின்னு கேட்க, இல்லை நான் தரமாட்டேன், எனக்கு குடிக்கிறது தான் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படி குடிக்கிறது பிடிச்சிருக்கோ அது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப டெரராக சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க, ஒரு குடும்பத்தில் எப்படி 2 பேர் குடித்தா சரி வரும், இங்கே வந்துட்டு 2 பேருமே குடிச்சிட்ருக்காங்க. நந்தினிகிட்ட பல தடவை சூர்யா சொல்லி பார்த்தும் நந்தினிக்கிறவல்ல, நானும் கண்டிப்பாக குடிப்பேன், நீங்கள் குடிக்கிறீங்களே ஸோ நானும் குடிப்பேன், குடிக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா சார் சொல்கிறாங்க. இந்த வாக்குவாதம் ரொம்பவே முக்கிட்டு போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் சுந்தரவல்லி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், சுந்தரவல்லி நம்ம சூர்யா நந்தினி இப்படி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாங்க. கண்டிப்பாக கோவம் தான் படுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க எப்படிலாம் நந்தினி அழிக்கலான்னு பிளான் பண்ணிட்டுருக்காங்க. இதில் இவங்க குடிச்சு இருக்காங்க, இன்னும் பயங்கரமாக எப்படிலாம் அழிக்கிறது பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்காங்க. சூர்யா சாருக்கு குடிக்கிறது பிடிக்காது, ஆனால் தன்னோட ஆறுதலுக்காக அவர் மட்டும் குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நந்தினி, நீங்கள் குடிக்கிறனால நான் குடிக்காதனால நீங்களும் குடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நந்தினி சூர்யா சாரும் பயங்கரமாக குடியினால் சண்டை போகிறாங்களா, இல்லை நந்தினி நீங்கள் சூர்யா சார் சொல்கிறதா கரெக்டுன்னு ஒதுங்கி போகிறாங்களா அப்படின்னு. ஆனால் நந்தினிக்கு வந்துட்டு சூர்யா சார் குடிக்கிறது பயங்கரமாக ஃபிட்டாக கரெக்டாக இருக்கணும் அதுன்னு ரொம்ப ஆசை இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் மேஜிக் நடக்குதுமா? மேஜிக் மிராக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.